அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும். அந்த வகையில் சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கும் நாளில்தான் ஆடி மாதமானது பிறக்கின்றது. அதாவது வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி மாதமானது பிறக்கின்றது. இந்த மாதமானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவிட்டம் பாதம் 3, 4, சதயம், பூரட்டாதி பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கும்பராசி. இந்த கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி வக்ர நிலையிலும், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், சுகஸ்தனத்தில் குரு, பஞ்சமஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தனத்தில் புதன், அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் தனியாகவே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் இலக்கையும் அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மாத தொடக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்காததால் ஏமாற்றமாக உணர்வீர்கள். பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இல்லையெனில் பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தைரியம் மற்றும் விவேகத்துடன் ஒவ்வொரு கடினமான சவால்களையும் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்தின் 2வது வாரம் உங்கள் உடல் நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தின் நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். குரு பெயர்ச்சியால் பெரிய நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. செவ்வாய் மற்றும் குரு பகவான் நினைவது வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். கும்பராசிக்கு செலவுகளை மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிக்க வேண்டும். முயற்சிகள் வீணாகலாம், பணம் விரயமாகலாம். ராசியில் சனி வக்ரம் அடைவது ஏதேனும் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பது போலவே உணர்வீர்கள். குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களின் உதவியை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். வேலை செய்பவர்களின் வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது செலவுகள் அதிகமாக இருப்பதால் பொருளாதார நெருக்கடி நீங்கும். தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்பும் அமையும். செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்வது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், தீயணைப்பு, சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக அமையும். புதிய வேலை மாற்ற முயற்சிகள் சாதகமாக முடியும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். ஆனாலும் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள்.
உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மேலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் யாவும் விலகும். கூட்டு தொழில் லாபம் அடையும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உடல்நிலை சீராகும். குரு பகவானின் பார்வை ஆயுள் ஸ்தலத்திற்கு உண்டாவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம், வாகனம் வாங்குவது என செலவுகளும் அதிகரிக்கலாம். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களின் செயல் பலிக்காமல் போகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். முயற்சி ஸ்தலத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பூமி, இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவீர்கள். கடந்த கால நெருக்கடி விலகும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கனவு நனவாகும். கூட்டு தொழிலில் இனி லாபத்தை நோக்கி செல்லும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சனி, 2இல் ராகு, 8இல் கேது, 4இல் குரு என கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தி வரும் நிலையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். செயல்களை லாபமாக்குவார். வருவாயை அதிகரிப்பார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பார். பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குவார். சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அவரால் உண்டான சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். செல்வாக்கு வெளிப்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்து, வாகனம் என விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசு வழியிலான முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். மேலும் கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும் சில பிரச்சனைகளை நீங்களே தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் இலக்கையும் அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்காததால் ஏமாற்றமாக உணர்வீர்கள். பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமில்லை எனில் பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தைரியம் மற்றும் விவேகத்துடன் ஒவ்வொரு கடினமான சவால்களையும் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உடல் நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தின் நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். குரு பெயர்ச்சியால் பெரிய நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. செவ்வாய் குரு இணைவது வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் பணத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். பணம் விரயமாகலாம். ராசியில் சனி வக்ரமடைவது ஏதாவது ஒரு குழப்பமான நிலையில் இருந்தது போலவே உணர்வீர்கள். குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
மேலும் பரிகாரமாக அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நன்மைகளை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.